வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் இரவு 8 மணி பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நான் ஜெனி ஜீவராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மின்னல் தாக்கியதால் உருகொடவத்த எண்ணெய் தாங்கியில் தீ. மனித எச்சங்கள் என சந்தேகிக்கப்படும் எச்சங்கள் சில வாகரையில் கண்டுபிடிப்பு. மீன்பிடிப்பதற்காக கடற்படையினர் வழங்கும் அனுமதி பத்திரத்தை ரத்து செய்ய தீர்மானம். ஒருகொடவத்தையில் அமைந்துள்ள பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான களஞ்சிய கட்டட தொகுதியில் உள்ள எண்ணெய் தாங்கி ஒன்றில் தீ பரவியுள்ளது. தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு 4 தீயணைப்பு வாகனங்களை அனுப்பியுள்ளதாக கொழும்பு தீயணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. மின்னல் காரணமாக இந்த தீ பரவியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. மசகு எண்ணெய் தாங்கி ஒன்றில் தீ பரவியுள்ளதாகவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமித்துவ பணிப்பாளர் சுசந்த சில்வா நியூஸ் ஃபர்ஸ்டிற்கு தெரிவித்தார். எனினும் நிலைமையை தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடிந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அனைத்து இன மக்களும் இணைந்து வாழும் நாடொன்றில் சிறந்த சமூகத்தையும் கலாச்சாரத்தினையும் கட்டியெழுப்ப முடியும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். அம்பாறையில் நடைபெற்ற நிகழ்வொன்றிலேயே ஜனாதிபதி இதனை கூறினார். 2013 தேசத்திற்கு மகுடம் தேசிய கண்காட்சியை முன்னிட்டு திருக்கோவில் விநாயகபுரம் சக்தி வித்தியாலயம் மற்றும் சமாந்துரை அல் அஸ்டா வித்தியாலயத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள விஞ்ஞான ஆய்வுக்கூடம் ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது. நவீன தொழில்நுட்பங்களுடன் முன்னோக்கி பயணிக்கும் உலகில் எதிர்கால சவால்களை வெற்றி கொள்வதற்கு இன மத பேதங்கள் எதுவுமின்றி அனைத்து சிறார்களும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி கூறினார். இதன் பின்னர் ஜனாதிபதி திருக்கோவில் ஸ்ரீ சித்திவேலாயுதம் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். பொத்துவில் முகுதுமகா விகாரையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சிலையொன்றும் ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது. இலங்கை தொடர்பில் தவறாக எண்ணத்தை தோற்றுவிக்கும் வகையில் இந்தியாவின் தொலைக்காட்சி சேவையொன்றினால் ஒளிபரப்பு செய்த காட்சி தொகுப்பு தொடர்பில் வெளிவிவகார அமைச்சு தமது கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகரின் ஊடாக தமது கண்டனத்தை குறித்த தொலைக்காட்சி சேவைக்கு தெரிவித்துள்ளதாக அமைச்சின் செயலாளர் கலாநிதி கருணாதிலக அமுனுகம தெரிவித்துள்ளார். கப்பத்திகொள்ளாவ பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றின் மீது LTTE அமைப்பினர் குண்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டு நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்த காட்சி தொகுப்பு இதுவென்பது தெளிவாகிறது. சுமார் 30 சிறார்கள் உயிரிழந்திருந்தனர். இது இலங்கை ராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் என கூறி குறித்த காட்சி தொகுப்பை வெளியிட்டுள்ளனர். இவ்வாறான காட்சிகளை தவறாக பயன்படுத்துகின்றமையிட்டு அரசாங்கம் என்ற ரீதியிலும் நாடு என்ற ரீதியிலும் நாம் கவலை அடைகின்றோம். இந்திய வெளிவிவகார அமைச்சுக்கு இந்த விடயம் குறித்து அறிவிக்குமாறு இந்தியாவில் உள்ள எமது உயர்ஸ்தானிகருக்கு தெரிவித்துள்ளோம். அது மாத்திரமல்ல, இலங்கை தொடர்பிலான செய்திகளை வெளியிடும் போது புகைப்படங்கள் அல்லது வீடியோ காட்சிகளை ஆராய்ந்து செய்திகளை வெளியிடுமாறு தூதுவர்களினூடாக ஏனைய தொலைக்காட்சி சேவைகளுக்கு நாம் அறிவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். இதேவேளை தமிழகத்தின் வேலூர் பகுதியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் அலுவலகம் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சன் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதலில் காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்திற்கு சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இந்தியன் பிரீமியர் லீக் போட்டித் தொடரில் சென்னையில் நடைபெறவுள்ள போட்டிகளில் இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் பங்கேற்பதனை தவிர்க்குமாறு இந்திய கிரிக்கெட் நிறுவனம் முன்வைத்த கோரிக்கையை போட்டி ஏற்பாட்டாளர்கள் நிராகரித்துள்ளனர். சென்னையில் போட்டிகள் நடத்தப்படுவதனை தவிர்த்துக் கொள்ளுமாறு IPL போட்டி ஏற்பாட்டாளர்கள் இதற்கு முன்னர் கோரியிருந்தனர். எனினும் அவ்வாறானதொரு திட்டம் கிடையாது என இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எவ்வாறாயினும் இலங்கை வீரர்களின்றி சென்னையில் போட்டிகளை நடத்த முடியாது என IPL ஏற்பாட்டாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எதிர்வரும் மாதம் 3ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள IPL போட்டிகளுக்காக இலங்கையிலிருந்து 13 கிரிக்கெட் வீரர்கள் பங்கு பெற்று உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜெனீவா மனித உரிமை பேரவை தொடர்பில் பல்வேறு மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. எமது பிரச்சனைகளை நாம் தீர்த்துக் கொள்ளாவிடின் அதற்கு தீர்வு காண்பதற்கு எமது நாட்டு மக்கள் சர்வதேச நாடுகளை நோக்கி பயணிக்க ஆரம்பித்துள்ளனர். இது உலகமயமான நிலைமையாகும். தமிழ்நாட்டில் 65 மில்லியன் மக்கள் வாழ்கின்றனர்.
நமது நாட்டில் 20 மில்லியன் மக்களே உள்ளனர். வடக்கிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலேயே தமிழகம் உள்ளது. எனவே அங்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அது எம்மை பாதிக்கும். எனவே இது ஒரு புதிய பிரவேசம். ஆகவே இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? எமது மக்களின் பிரச்சனைகளை நாமே தீர்த்துக் கொள்ள வேண்டும். இதற்கு வேறு எவருக்கும் சந்தர்ப்பம் வழங்கக்கூடாது. இலங்கையினுள் தனியான ராஜ்யம் ஒன்றை உருவாக்கும் நோக்கிலான திட்டங்கள் உலகளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த திட்டம் தற்போது ஐக்கிய நாடுகளில் உள்ள நிறுவனங்களில் வேகமாக பரவுகிறது. ஒரு துப்பாக்கி ரவையாவது பயன்படுத்தாத செலவுகளின்றி இதனை மேற்கொள்ள முற்படுகின்றனர். எனவே தற்போது இலங்கையில் உள்ள அரசாங்கம் இந்த குளிர்ச்சியான யுத்தத்தை அடையாளம் கண்டு அதனை தோல்வியடை செய்ய வேண்டும். அதற்கான ஆயத்தங்கள் உள்ளனவா? இல்லை. தாம் சமாதானத்தை ஏற்படுத்தியதாக ஐக்கிய தேசிய கட்சியினால் கூற முடியுமா? அல்லது மக்கள் விடுதலை முன்னணியினால் கூற முடியுமா? அவர்களால் கூற முடியாது. அவர்கள் முடியுமான அளவு இடையூறுகளை விளைவித்தனர். அண்மையில் ஜெனீவா சென்று சூழ்ச்சிகளை மேற்கொண்டனர். பாரிய பிரச்சனையான யுத்தத்தை நிறைவு செய்த விடயத்தை மறந்து சிறிய பிரச்சனைகளை சவாலாக முன்னிலைப்படுத்தி எமது வெற்றியை குறைத்து மதிப்பிடும் வகையில் செயற்பட்டனர். அரசியல் விடயங்களை அடிப்படையாக வைத்து தற்போதைய அரசாங்கம் உலக நாடுகளுக்கான தூதுவர்களை நியமிக்கின்றது. இந்த நாடு தொடர்பில் பேசுவதற்கு அவர்களுக்கு போதுமான அறிவு இல்லை. அமெரிக்காவுக்கு அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவுக்கு அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எமது நாட்டில் உள்ளோம். இந்த நாட்டை அழிப்பதற்காக சதி திட்டங்களை தீட்டுகின்றனர். சில நாடுகளினால் இந்த சதி திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. எனவே நாம் ஒன்றிணைந்து இந்த நாட்டை கட்டியெழுப்புவோம். அனைவரும் இதற்காக ஒரே கொடியின் கீழ் அணிதிரள வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம். உள்நாட்டு யுத்தம் தற்போது நிறைவடைந்துள்ளது. எனினும் சர்வதேச யுத்தம் தொடர்ந்து இடம்பெறுகிறது. நாம் அடைந்த வெற்றியை குறைத்து மதிப்பிட்டு இங்கு மீண்டும் பிரச்சனைகளை ஏற்படுத்தவே அவர்கள் முற்படுகின்றனர். எனவே பிரச்சனைகளை தீர்க்கும் பிரதான பொறுப்பு வெளிவிவகார அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பத்திரிகைகளில் இன்றைய தினம் வெளியான கேலி சித்திரங்களில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. மாத்தளை மனித புதைகுழி எந்த காலப்பகுதிக்குரியது என்பதனை கண்டறியும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை தயாரிக்க 3 மாதங்கள் எடுத்ததாக கலனி பல்கலைக்கழகத்தின் தொல்பொருள் ஆய்வு நிறுவனத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் ராஜ் சோமதேவ தெரிவித்தார். இதற்காக இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக நீதிமன்றம் தொல்பொருள் ஆய்வை பயன்படுத்தியதாக பேராசிரியர் குறிப்பிட்டார். தன்னால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையை அடிப்படையாக கொண்டே இந்த வழக்கு மீதான தீர்ப்பு மாத்தளை நீதவான் நீதிமன்றத்தினால் வழங்கப்படும் என தொல்பொருள் ஆய்வு நிறுவனத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் ராஜ் சோமதேவ குறிப்பிட்டார். இதேவேளை மட்டக்களப்பு வாகரை பனிச்சங்கனி பகுதியில் மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் நீதவான் விசாரணைகளை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வாழைச்சேனை நீதவான் நாளை இந்த இடத்திற்கு செல்லவுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். கட்டடம் ஒன்றை நிர்மாணிக்கும் நோக்கில் குழியொன்று வெட்டப்பட்ட போதே இந்த எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வாகரை போலீசார் குறிப்பிட்டனர். குறித்த இடத்திற்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறினர். சர்வகட்சி குழுவினூடாக கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நிறைவேற்றுமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் கோரிக்கை விடுத்திருப்பது சர்வதேச அழுத்தங்களில் இருந்து அரசாங்கத்தினை பாதுகாக்கும் செயற்பாடு என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிக்கின்றார். இது தமிழ் மக்களை மீண்டும் ஏமாற்றும் செயல் எனவும் அவர் கூறியுள்ளார். சர்வகட்சி மகாநாட்டை கூட்டி அதில் கற்றுக்கொண்ட பாடங்கள் நல்லிணக்க ஆணைக்குழுவினுடைய விடயங்களை நிறைவேற்ற ரணில் எடுக்கின்ற முயற்சி என்பது உண்மையாகவே ஒரு மனநிறைவாக அவற்றை நிறைவேற்றுவதற்கான ஒரு முயற்சியா அல்லது அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சியா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. என்றால் இதே விடயத்தை திரு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் 6 மாசத்துக்கு முன்பாகவோ 1 வருஷத்துக்கு முன்பாகவோ செய்திருக்க முடியும். ஆனால் அவர் அதனை செய்யவில்லை. ஆனால் அரசாங்கம் அவ்வாறு நடவடிக்கைகளை எடுக்காமல் இருந்த பொழுது மௌனமாக இருந்தவர். ஏற்கனவே பொது எதிரணி அமைப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு அங்கத்துவ கட்சியாக இருந்து வந்திருக்கின்றது. ஆனால் நாங்கள் அவர்களது கோரிக்கைகளுக்கு இணங்கி நாங்கள் அதில் கையெழுத்திடவில்லை. ஆனால் எம்மை பொறுத்தவரையில் சொல்லுவார்கள் இஷ்யூ பேசிஸ்,
முக்கியமான தேவைகள் ஏற்படுகின்ற பட்சத்தில் நாங்கள் பொது எதிரணியுடன் இணைந்து செயற்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அது என்னென்ன விடயங்களில் செயற்பட முடியுமோ அந்த விடயங்களில் நாங்கள் இணைந்து செயற்படலாமே தவிர இப்பொழுது திரு ரணில் விக்ரமசிங்க சொல்ற மாதிரி சர்வகட்சி மகாநாடு, LLRC அறிக்கை, இவற்றுக்காக போராடுவது இதெல்லாம் ஏமாற்றக்கூடிய செயற்பாடுகள். இவ்வாறான செயற்பாடுகளுடன் இணைந்து செயற்பட முடியாது. அதாவது நாங்கள் அதனை ஏற்றுக்கொண்டிருந்தால் அதில் நாங்கள் கையெழுத்து வைத்திருப்போம். அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்துக்காகத்தான் நாங்கள் அதில் கையெழுத்து வைக்கவில்லை. ஆகவே அவர்களுடைய அந்த ஆரம்ப கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார் என்பதை தவிர ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அல்லது பொது எதிரனுடைய முழு நடவடிக்கைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதல்ல. இன்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா புதிய அரசியல் பயணம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார். எதிர்க்கட்சி ஒன்று இல்லை என்பதே இந்த இடத்தில் உள்ள பிரச்சினை. மக்கள் வெறுப்படைந்துள்ளனர். அனைவரையும் ஒன்றிணைத்து கூட்டமைப்பொன்றை உருவாக்க முயற்சித்தோம். அது கடினமான விடயம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இடையில் நம்பிக்கை கிடையாது. ஒருவருக்கொருவர் மறைமுகமாக செயற்படுகின்றனர். வலுவான எதிர்க்கட்சி ஒன்றே மக்களுக்கு தேவைப்படுகின்றது. எனினும் எதிர்க்கட்சி தலைவருக்கு அதற்கான தேவை கிடையாது. நாங்கள் புதிய அரசியல் பயணம் ஒன்றை மேற்கொள்கின்றோம் என்றே நாங்கள் கூறுகின்றோம். மக்கள் ஒரே நேரத்தில் இணைந்து கொள்ள மாட்டார்கள். 1 வருடம் செல்லும், 2 வருடங்கள் செல்லும், 4 அல்லது 5 வருடங்களும் செல்லலாம். பரவாயில்லை. வலுவான அடித்தளம் ஒன்றை இட்டு புதிய அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிப்பதே எமது நோக்கமாகும். இருதரப்பு விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தி இந்தியா தீர்மானம் எடுக்கும் என தாம் நம்புவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவிக்கின்றார். இந்திய தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றுக்கு அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். NDTV ஊடாக ஒளிபரப்பப்படுகின்ற இந்தியாவின் பெரும் எண்ணிக்கையிலானவர்களை கவர்ந்துள்ள பிக் ஃபைட் நிகழ்ச்சியில் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க நேற்று கருத்து தெரிவித்தார். இந்த பிரேரணை தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானம் குறித்து நாம் கவலை அடைகின்றோம். இந்த விடயத்தின் போது உள்ளக விடயங்களை விட இருதரப்பிலுமிருந்து இந்தியா செயற்பட வேண்டும் என நான் நம்புகின்றேன். நீண்ட காலமாக இந்தியா எமது நட்பு நாடாக உள்ளமையே இதற்கான காரணமாகும். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் நாம் கடும் அவதானத்துடன் உள்ளோம். அதேபோல் யுத்தத்தின் பின்னர் எமது அரசாங்கம் சில உறுதிகளை வழங்கியது. முன்னோக்கி செல்வதே எமது தேவையாக உள்ளது. எனவே அனைவரும் எதிர்பார்த்துள்ள விதத்திற்கு அமைய நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையை நடைமுறைப்படுத்துமாறு நாம் அரசாங்கத்திற்கு அழுத்தம் விடுக்கின்றோம். அரசியலுக்குள் பிரவேசிப்பதற்கு எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லை என இலங்கை மகாபோதி சங்கத்தின் தலைவர் பானகல உபதேச தேரர் தெரிவிக்கின்றார். ஹொரணை அருணகம பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றிலேயே தேரர் இதனை கூறினார். ஹரணை ஹருணகம நரித்த சங் கணேகோ முன்பள்ளியின் 25வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நமக்கு அரசியல் சக்தி ஒன்று இல்லை. நான் அரசியலுக்கு பின்னால் செல்லும் நபர் அல்ல. அதனால் எனது சிறகுகள் முறிந்தே உள்ளது. என்னால் நெடுதூரம் பறக்க முடியாது. எனது மஞ்சள் நிற உடையை பலர் பச்சை நிறம் என்றே பார்க்கின்றனர். நான் ஒருபோதும் அரசியல்வாதியாக மாட்டேன். அரசியலுக்கு சென்றால் இலங்கையில் குறிப்பிடத்தக்க அளவு வாக்குகளை என்னால் பெற முடியும். இதனை கூறியமையினால் என்னுடன் கோபிக்க வேண்டாம். நான் மிகவும் ஆசையுடன் வந்தேன். அமைச்சர் ரோகித அபேகுணவர்தனவை நான் ஒருபோதும் கண்டதில்லை. 25 வருடங்களாகவும் இந்த சந்தர்ப்பத்திலும் அவருடன் நட்புடன் கைகோர்க்க எதிர்பார்த்துள்ளேன். தேரரே, உங்கள் நிகழ்வுகளுக்கு நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சியினரை மட்டும் அழைக்கிறீர்கள், எம்மவர்களையும் அழைத்துக் கொள்ளுங்கள் என அண்மையில் ஜனாதிபதி என்னை சந்தித்த போது கூறினார். நான் அழைத்தால் உங்களின் ஆட்கள் வரமாட்டார்கள், நீங்களே கூறுங்கள் என நான் ஜனாதிபதிக்கு கூறினேன். அப்படியானால் உங்களின் பெயரை பயன்படுத்தினால் பரவாயில்லையா? பிரச்சனை இல்லை, நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று கூறினார். அமைச்சர் அபேகுணவர்தனவுக்கும் இந்த கதையை கூறுங்கள்.